அனைவருக்கும் வணக்கம். புது வாரம், ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. நிறைய புது அப்டேட்ஸ் இருக்குது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் ரியல்மி 10 சீரீஸ் ப்ரைஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாக. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பிரேக்கிங் நியூஸ் தான். ஏன்னா பொதுவாக ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொன்னாவே வோடஃபோன் இல்லைன்னா ஏர்டெல் தானே எப்போவுமே ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஜியோ முதல்ல ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணலாம் தெரியுது. 4G நெட்வொர்க்கு அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாரும் இப்போ வரைக்கும் 5G எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டும் இப்போ தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தலாம் கூடவே டீல் ஆஃப் த டே எல்லாம் பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 974 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வருஷம் ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் டிசம்பரில் போன வருஷம் கூட ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் எப்படி இருக்கும்னா முதல்ல வோடஃபோன், அப்புறம் ஏர்டெல், அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் ஜியோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ரிவர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ராயோடைய ரிப்போர்ட் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிவீலாக இருக்குது. இங்கே ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டெலிகாம் கம்பெனியோடைய Q2 ப்ராஃபிட் ரிப்போர்ட் தான் ரிவீலாக இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஏர்டெல் வோடஃபோனை விட. அதாவது ஜியோடைய ப்ராஃபிட் 4,279 crores. அதே ஏர்டெல் உங்களுக்கு 2,179 crores தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் த அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க ஜியோ, ஏர்டெல் அண்ட் வோடஃபோனை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலுமே ப்ரைஸ் ஹைக் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர், அதாவது ஏஆர்பியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் ஹைக் எப்போவுமே கொண்டு வருவாங்க டேரிஃபில். அது உங்களுக்கு ஜியோவில் 180 rupees இருக்குது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர், அதாவது ஒரு யூசர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே உங்களுக்கு ஏர்டெல் 190 rupees இருக்குது. ஸோ ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ஆவரேஜ் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 4G ப்ரைஸிங்கும் ரொம்பவே அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க ஜியோவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை பார்க்கும்போது இமீடியட்டாக ஜியோ 4G நெட்வொர்க் உடைய ப்ரைஸ் ஹைக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய FY23 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வருஷம் இவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ ஜியோ இமீடியட்டாக ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இல்லை ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் லெவலில் ப்ரைஸ் ஹைக் கூட பண்ணாமல் இருக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுடைய 4G டேரிஃப் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது யார் பெஸ்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்தியாவில் சேட் ஆப் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வாட்ஸ்அப்கே டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு சொல்லணும்னா டெலகிராம் தான். ஏன்னா வாட்ஸ்அப் நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் டெலகிராமில் எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப்பே டெலகிராம் பார்த்தா நிறைய ஃபீச்சர் காப்பி பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் மெசேஜஸ். ஏதாவது யாருக்காவது நீங்கள் டைமுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும். அதே ஃபீச்சர் வாட்ஸ்அப்லேயும் இன்னும் கொஞ்சம் நாளில் வரலாம் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே டிஸப்பியரிங் மெசேஜ், வியூ ஒன்ஸ் நிறைய இருந்தாலுமே இந்த யூஸ்ஃபுல் ஃபீச்சரும் வாட்ஸ்அப் கொண்டு வர போகிறதா தெரியுது டெலகிராமில் இருக்கிறது. கவுண்டர் பாயிண்ட் மறுபடியும் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் ஆஃபர் எல்லாம் போச்சுல, அதுக்கப்புறம் வெளியான ரிப்போர்ட். அகைன் இந்த வாட்டியும் ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லிஸ்ட். ஷாமி இருக்கிறதுனால கூடவே ரெட்மி, போக்கோ எல்லாமே இருக்குது. ஸோ 21% ஷாமி கீழே இருக்கக்கூடிய டிவைசஸ் தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் 19% இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் விவோ அண்ட் iQOO அதிகமாக சேல் ஆயிருக்கு. கூடவே விவோவும் ஆஃப்லைனில் சேல் ஆயிருக்கு, 14% இருக்காங்க. ரியல்மியும் 14% இருக்காங்க. ஒப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இவங்க தான் இந்த வருஷமும். அடுத்ததாக இன்றைக்கி டீல் ஆஃப் த டேயில் நெக் பேண்ட் தான் 48% ஆஃபரோட ரியல்மியுடைய சப் பிராண்ட் டிசோட் நெக் பேண்ட் அவைலபிளாக இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. ஸோ இந்த நெக் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது விலை அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க, 3000. அப்போ ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் நான் ஓவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ 1,299. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கார்டு வச்சுருக்கீங்கன்னா இன்னும் கம்மியாக வாங்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு இது உங்களுக்கு வேல்யூ தான். ஏன்னா இது என்விரான்மெண்டல்
நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே IPX4 ரேட்டிங் அவைலபிளாக இருக்குது. அதோட MEMS டெக்னாலஜி ப்ளூடூத் வெர்ஷன் 5.2ஓட வந்து இதில் உங்களுக்கு 18 ஹவர்ஸ்க்கான ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட வந்து ரியல்மி சப் பிராண்ட் டீஸோவில் இந்த நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு நல்ல டீல் அவைலபிளாக இருக்குது குரோமாவில். சாம்சங் ஃப்ளாக்ஷிப் லைனப் S23 சீரீஸ் இதோட லான்ச் டைம்லைன் ரிவீலாக இருக்குது. இது லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷம் மாதிரி இந்த வாட்டியும் February 1st வீக் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த டைமில் சாம்சங் ஒரு அன்பேக் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் தான் இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் 3 ஸ்மார்ட் ஃபோன் S23, S23 Plus, S23 Ultra இவங்க கொண்டு வர போகிறாங்க. அகைன் இந்த வாட்டியும் வந்து சில கண்ட்ரீஸில் இது Snapdragon 8 Gen 2 3 ஸ்மார்ட் ஃபோனுமே Snapdragon 8 Gen 2ல் லான்ச் பண்ணுறாங்க. அதே சில கண்ட்ரீஸில் Exynos 2300 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் என்ன சிப்பில் வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போன வாட்டி வந்து நமக்கு Snapdragonல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி என்ன சிப் அப்படிங்கிறது தெரியல. அகைன் வந்து இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட HP1 சென்சார் இருக்குல்ல, லேட்டஸ்ட் சென்சார் அதில் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் சாம்சங்குடைய S23 சீரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவில் ஏர்டெல் ஜியோ 5G லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க இன்னும் வந்து 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா ஆப்பிள் இன்னும் அதுக்கான 5G சப்போர்ட்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணலை. பட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஆப்பிள் iOS 16.2 இந்த வெர்ஷனுக்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ ஐஃபோனில் அதாவது 5G சப்போர்ட்டட் டிவைஸ் எல்லாமே வந்து இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஏர்டெல் அண்ட் ஜியோடைய 5G யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த iOS 16.2 வந்து இவங்க பீட்டா வெர்ஷன் தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க, ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது. ஸோ பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹேங் ஆகும், இல்லைனா ஏதாவது பக்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 5G கண்டிப்பாக தேவை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள், ஸ்டேபிள் வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் iOS 16.2 நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5G வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இல்லை. ஏற்கனவே 16.1 iOS இதிலே வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஹேங் ஆச்சு, பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 16.2 பீட்டா வெர்ஷன் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை ஸ்டேபிள் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 5G நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். விவோ இந்தியாவில் இன்னும் அவங்களுடைய V25 சீரீஸே வந்து ப்ராப்பராக லான்ச் பண்ணி முடிக்கல. இன்னும் V25ல் V25e இல்லைனா ஒரு 4G டிவைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து குளோபலில் விவோ V25 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி நிறைய இடங்களில் லிஸ்டிங்கும் இருக்குது. ஸோ இங்கே லிஸ்டிங் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் கிடையாது, இது நெக்ஸ்ட் இயர் அதாவது ஜான்வரியில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ V27 சீரீஸ் தான் நெக்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போகிறது. எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தானே கொண்டு வருவாங்க. ஸோ விவோ V27 ஃபஸ்ட்டு குளோபலில் லான்ச் ஆகும். இந்தியாவில் எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக இல்லை. iQOO பிராண்டிங் கீழேயும் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் வரப்போது. இந்த வாட்டி iQOO 11 சீரீஸ் இந்த பேரில் தான் குளோபல் லான்ச் பண்ணுவாங்க, சைனா மற்ற இடங்களில். பட் இந்தியாவில் இது iQOO 10 இது கீழே தான் வரும். ஏன்னா எப்போவுமே அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஸோ iQOO 10 சீரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்தியாவில். இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இல்லையா, ஸோ இதுவும் Snapdragon 8 Gen 2ல் தான் இவங்க கொண்டு வரலாம். ஸோ iQOO 10, 10 Pro அதாவது குளோபலில் 11, 11 Pro இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து A6 AMOLED பேனலோட லான்ச் பண்ணுறாங்க. அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ரிவீலாக இருக்குது. iQOO 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 11 Pro வந்து உங்களுக்கு 200 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ இந்தியாவில் 10 Pro வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வந்து இந்தியாவில் iQOO சீரீஸ் 10 கீழே லான்ச் ஆகும். அடுத்ததாக இன்னைக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். iQOO 11 Pro இது எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க, வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 8200. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுறீங்க. அதில் வின்னர் வந்து ஜெய். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.